இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ ஜெபங்களை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா! எத்தனையோ ஜெபங்கள் பண்ணியிருக்கிறார். அதுல ஒரு நீண்ட நெடிய ஜெபம், ஒரு முக்கியமான ஜெபம் குறித்து தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். நீங்க எடுத்துக்கங்க, யோவான் எழுதுற சுவிசேஷத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். முதலாவது 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு வேலை வந்ததென்று அறிந்து அன்பு வைத்தபடியே, ஆரம்பத்தில் எப்படி அன்பு வச்சாரோ அப்படியே முடிவு பரியந்த வரைக்கும் வைத்தாரா. அல்லேலூயா! இயேசுவுடைய அன்பு மாறுகிற அன்பு அல்ல. இங்க நிறைய பேர் ஒரு அன்பு என்ன செஞ்சிருது, இந்த பிரஷர் மாதிரி. சில வேளை வேகமா கூடும், சில வேளை என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். ரொம்ப கூடுனாலும் மண்டையில் இருக்க நரம்பு வெடிச்சு செத்து போயிடுவாங்க, ரொம்ப குறைஞ்சாலும் கை கால் விழுந்து போயிடும். அப்ப பிரஷர்னா எப்படி இருக்கணும், ஒரு நார்மலாகவே இருக்கணும். ஆனா டெய்லி புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா! இப்ப இங்க என்ன சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியாந்த வரைக்கும் அவர்களிடத்துல அன்பு வைத்தார். சரிங்களா? இதுதான் இயேசுவுடைய அன்பு. இந்த அன்பு ஒரு நாள் மாறவே மாறாது. இந்த அன்பு குறையவே குறையாது. இந்த அன்பு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த அதே அன்பு எது வரைக்கும் இருந்துச்சாம், முடிவு பரியாந்த வரைக்கும் அந்த அன்பு இருந்தது பார்க்கிறோம். இப்ப சீசர்களை கூட்டி அவர் அநேக காரியங்களை பேசிக்கிட்டு வர்றார். எது வரைக்கும்னா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, சரிங்களா? அப்ப இந்த 13 18 வரைக்கும் ஆண்டவர் யாருக்கு சொல்ற வார்த்தை அதிகமா இருந்தது, சீசர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் பார்க்கிறோம். சீசர்களுக்கு ஆண்டவர் நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார், நிறைய காரியங்களை செய்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இதுல அவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு பண்ணின நீண்ட நெடிய ஒரு ஜெபம். யாருக்காக ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? இயேசு தனக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு, அப்படித்தானே? அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபித்தது உண்டு. ஆனா இங்க யாருக்காக ஜெபிக்கிறார் என்று பார்த்தால் சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். யாருக்கு ஜெபிக்கிறாரு? சீசர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். சீசர்களுக்காக எதுக்காக ஜெபிக்கிறார்னா, இவங்க பெரிய பங்களா வாங்கணும், இவங்க பெரிய பணக்காரங்கள் ஆகணும், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், இவங்க சொத்து சம்பத்துகள் அதிகமாக கூடணும், செல்வங்கள் பெருகணும், படிப்பில் கூடணும், பொருளாதாரத்தில் பெருகணும் என்பதற்காக இயேசு சீசர்களுக்காக என்ன செய்யலை, ஜெபிக்கவில்லை. அப்ப ஜெபங்கள்ல மாறுபடுது, அப்படித்தானே? வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வேறு, சமாதானம் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வேறு, உலகத்தினுடைய பிசாசை ஜெயிப்பதற்காக ஜெபிக்கிற ஜெபம் வேறு. இப்படி ஜெபங்களில் என்ன படும், நிறைய வித்தியாசங்கள் படும். நம்ம என்ன செஞ்சோம், எல்லாம் கலந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அடித்து கொண்டு இருக்கிறோம். வியாதி உள்ளவர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், வேதத்தில் சில வசனங்கள் இருக்கு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவன் என்னாக்கினார், சுகமாக்கினார். அவங்க வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், நீக்கினார். இப்படி நிறைய வசனங்களை பார்க்கிறோம். வார்த்தையை அனுப்பி அந்த சிறுமிக்கு என்னாக்கினார், சுகம் ஆக்கினார். அந்த மாதிரி இந்த இப்பொழுது வியாதியா இருக்கிற இந்த மக்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்பி அவங்க என்னாக்குங்க, சுகமாக்குங்க ஜெபிக்கணும். கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்,
ஆமா ஆமா. ஈசாக்கு மனைவி 13 வயசுல கல்யாணம் பண்ணவர் ரெபேக்கா. எத்தனை வயசுல? 13 வயசுல. எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க? வெரி குட். 20 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்காக ஈசாக்கு ஜெபித்தார். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராள் மலடியா இருந்தால் அவள் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். அன்னாள் மலடியா இருந்தால் ஜெபத்தை கேட்டார். நான் விளங்க சொல்றது, ஒவ்வொரு ஜெப குறிப்பு சொல்லும்போது இப்படி அதுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்து, ஆண்டவரே அன்னாளுக்கு செய்தீங்க, இன்னாளுக்கு செய்யுங்க, ஒரு ரெபேக்காளுக்கு செய்தீங்க, ஒரு ராகேலுக்கு செய்யுங்க, ஒரு சாராளுக்கு செய்தீங்க, ஒரு எஸ்தருக்கு செய்யுங்க. பைபிளுக்கு எஸ்தர் இல்ல, இப்ப நம்ம சபையில் இருக்கிற எஸ்தர்கள். விளங்குதுங்களா? நீர் அன்றைக்கு இன்றைக்கு எப்படிப்பட்டவர்? மாறாதவர். நீங்க என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யுங்க. இப்படி நிறைய காரியங்கள் இப்படி பகுத்து செபிக்கும் போது, அவர் வார்த்தையை வாங்கி அவரிடத்துல சொல்லும் போது, ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவன் நாம தான் சொல்லி இருக்கிறோம், நாம தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சுகத்தை கொடுக்கணும் என்று ஆண்டவர் சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஆண்டவர் சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். சீசர்கள் என்றால் யாரு? சீசர்னா யாரு? நம்ம தான் சீசர்களா? எப்படி சொல்றீங்க? விசுவாசிகள் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்குவது யாருமே உலகத்தில் இல்லை. எல்லா சாமி போல இயேசுவும் ஒரு சாமி அப்படி சொல்லி சொல்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அப்ப சீசர்னா யாரு? நான் எதிர்பார்க்கிற வரலையே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், அப்படியா? அப்புறம் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் சீசர்கள். விளங்குதா? யார் சீசர்கள்? விசுவாசிகள் அடுத்த படிதான் சீசர்கள். விசுவாசி என்று பொதுவான விசுவாசிகள். விசுவாசம் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் அப்படி இருக்குல்ல. அதுல எத்தனை பேர் பின்வாங்கி போனாங்க நமக்கு தான் தெரியும். நிறைய பேர் பின்வாங்கி நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஏன் சொன்னா நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அவங்கள யாரு? விசுவாசித்து வந்தவங்க தான். விசுவாசத்தில் நிலை நிற்காம போனவர்கள். இன்னைக்கு விசுவாசிக்காம போகலாம், நாளைக்கு விசுவாசிக்கலாம். இன்னைக்கு விசுவாசிக்காம இருக்கலாம், நாளைக்கு அவன் என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். ஆனா சீசர்கள் என்பது அடுத்த லெவல். இயேசுவை விசுவாசித்து அவரை நம்பிக்கை வைத்து அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் சீசர்கள். குரு இயேசு, நாம் யாரோ? சீசர்கள். அப்ப இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றார்களோ அவர்கள்லாம் யாரு? சீசர்கள். அன்னைக்கு அந்த சீசர்களுக்காக இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். எதற்காக ஜெபம் பண்ணினார் என்று சுருக்கமாய் சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். முதலாவது அவருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு 5 காரியங்களை அவர் ஜெபத்தில் சொல்லுகிறார். முதலாவது 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. இது ஸ்பெஷல் ஜெபம். ஸ்பெஷல் ஜெபம். 12 ஜெபத்துல ஜெபம் உலகத்துக்காக, தேசத்துக்காக. அடியே அப்பா பயங்கரமா என்ன செய்வாங்க? அப்படியே எழுதி வச்சுட்டு வந்து, ஆனா இது அவங்க தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறாங்கன்னா பார்த்தா ஜெபிக்க மாட்டாங்க. உலகத்துக்கே ஜெபிக்கிறாங்க. வீட்டில் ரசிக்கப்படாதவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் விளங்கி போச்சு? விளங்கி இருக்குல்ல? உலகத்துக்கே ஜெபம் பண்ணுவாங்க, தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தான் சொந்த ஜனங்கள் ரசிக்கப்படாம இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்முடைய பெற்றோர்கள் ரசிக்கப்படாம இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய சகோதரர் ரசிக்கப்படாம இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க வந்துட்டா டேங்கப்பா அவங்க ஜெபம் பண்ண பயங்கரமா ஜெபம் பண்றது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லைங்கிறார். உலகத்துக்காக என்ன செய்யல?
அப்ப ஆண்டவர் விட நம்ம பெரிய ஆட்கள். அவரே சொல்றார், நான் உலகத்துக்காக என்ன செய்யல, ஜெபம் பண்ணலங்கிறார். இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு, எத்தனையோ பேர்களை ஒரு பேர் சமாரியா ஜனங்கள் வச்ச பேர். என்ன பேர் தெரியுமா? இவர் உலக ரட்சகர். அல்லேலூயா. உலக ரட்சகர் என்று ஒரு பேர் இவருக்கு. அவர்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அண்ட சராசரங்களுக்கு தேவன். அவன் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உலகம் முழுவதுக்கும் அவரே ஆண்டவர். எல்லா ஜனங்களும் அவருடைய ஜனங்கள். இந்த ஜெபம் பர்டிகுலராய் பண்ணுகிற ஜெபம், ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக பண்ணுகிற ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்காக என்ன செய்யவில்லை, வேண்டிக் கொள்ளவில்லை. அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அப்ப எப்பெல்லாம் அப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி ஜெபிக்கணும். தனிப்பட்ட காரியங்கள் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்வோமானால் நம்ம ஜெபையோட நடையே மாறி போய்விடும். அல்லேலூயா. பிதாவே, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் யாருக்காக வேண்டிக் கொள்றேன்? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் உம்மிடத்துல வேண்டுகிறேன். எப்ப ஏதோ ஒரு காரியம் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, அவங்களுக்காக என்ன செய்ய போறாரு, ஜெபம் பண்ண போறாரு. தேவன் உங்க கையில கொடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு கொடுத்த சபைக்காக நீங்க அதிகமா ஜெபிக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கிற பொருளாதாரத்துக்காக நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வளவலா தொழுதலான்னு ஜெபிக்கல. எப்படி ஜெபிச்சாரு? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை உண்மை உள்ளவென்று எண்ணி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. என்னை உண்மையுள்ளவென்று எண்ணி எனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கீங்க. எத்தனை கிராமத்தில் சபை இருக்கு? நிறைய கிராமங்கள் என்ன இல்லை, சபையே இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்தில் ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நீங்கெல்லாம். எத்தனை பேர் பாக்கியவதிகளா இருக்கிறீங்க? இந்த அருமை தெரியுதா நமக்கு? நிறைய இடங்களில் சபைகள் என்ன இல்ல. நார்த் இந்தியாவில் போயிட்டீங்கன்னா ஒரு தாலுகாவுக்கு ஒரு சபை தான் இருக்குமாமா. சில இடங்கள்ல மாத்திரம், சில இடங்கள் அதுவும் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு மாவட்டத்திலேயே 3 சபை 4 சபை தான் இருக்குமாமா. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலையும் 6,16,000 கிராமங்கள். ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் 6,10,000 கிராமங்கள் இருக்கா. இப்படி ஒவ்வொருவரும் கணக்கெடுத்து போடுறாங்க. ஆனா எத்தனை கிராமங்கள் சபை இருக்கு? இல்ல. தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால உங்க ஊரை எப்படி நேசிக்கிறார், உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அப்ப இதற்காக நீங்க என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். சபைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளணும். சபையில கொடுத்திருக்கிற மக்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளணும். ஏசாதான் சொன்னார், பிதாவே, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். உங்க ஜெபம் கடவுள் உங்க குடும்பத்தை கொடுத்து இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. முதலாவது அவர் ஜெபம் சீசர்களுக்காக அவர் பண்ணுகிற ஒரு ஜெபம். ஒரு 5 வேண்டுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம், வேண்டிக் கொண்டாரும் பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம், நான் இனி உலகத்தில் இருக்க மாட்டேன். இங்க நீங்க முதல் வாசிக்கும் அந்த வசனத்துல நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் அப்படிங்கிறார். உலகன்ற வார்த்தை இந்த அதிகாரத்துல நிறைய இடத்துல வருது. அதெல்லாம் நம்ம அதுவும் என்னுடைய டாபிக் கிடையாது, சரிங்களா? இப்ப ஏன் சொல்றாரு, நான் இனி உலகத்தில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஏனென்றால் இது கடைசி கெச்சமனே ஜெபத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். திருவிருந்து ஆராதனை இப்ப முடிச்சிட்டு சீசர்களுக்காக அவர் பண்ணுகிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. நான் இனி உலகத்தில் இவர்கள் சீசர்கள் உலகத்தில் என்ன செய்கிறார்கள்?
இருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்து வருகின்றேன். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தில் காத்துக்கொள்ளும். பிதாவாகிய தேவனே, நான் உம்மிடத்தில் வந்துடும், என் வேலை முடிஞ்சிருச்சு. எதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேனோ, எதற்காக நீர் என்னை அனுப்பினீரோ அந்த வேலையை செய்து முடித்தாயிற்று. நான் வந்துடுவேன் ஆண்டவரே. ஆனால் இவர்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. யார? சீசர்களை. ஏன்னா அவங்க தான் இருக்க போறாங்க. சரிங்களா? இவர்கள் நீங்க என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா சீசர் மேல ஆண்டவர். அவர் இருக்க வரைக்கும் அவரை காத்துக்கொண்டார். இப்ப நான் வந்துடுவேன், ஆனா இவங்களுக்காக நீங்க என்ன செய்ய? இவங்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவர்களை காத்துக்கொள்வதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வெளியே பிரயாணத்தில் இருக்கலாம், உங்களுடைய கணவன்மார்கள் வெளியே பிரயாணத்தில் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் வெளியே பிரயாணத்தில் இருக்கலாம். அந்த பூமியில அவங்க எந்த விதமான காரியங்களும் வராது, நேரிடாதபடிக்கு, சோதனை வராதபடிக்கு அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க ஜெபிக்க வேண்டும். எந்த பிசாசு அவங்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. எந்த உலகத்தினுடைய காரியங்களும் அவர்களை தொடக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, அன்னைக்கு யோபு வீட்டை சுத்தி வேலிழைத்து பாதுகாத்தது போல நீர் எனக்கு தந்தவர்களை என்ன செய்யுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கணும். ஒருமைப்பாட்டின் ஜெபம். நம்ம யூடியூப்ல ஒரு செய்தி கிடக்கு, ஒருமைப்பாட்டு ஜெபம் என்ற ஒரு ஸ்தோத்திர தலைப்புல ஒரு யூடியூப்ல செய்தி ஒன்று கிடக்கு. முடிஞ்சா நீங்க அதுல பாருங்க. இங்க என்ன சொல்றதுன்னா, நம்மை போல் இவர்களும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். எனக்கு பிரிவின ஆவிகள். என்ன ஆவிகள்? பிரிவின ஆவிகள். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மன ரீதியில் என்ன இல்ல? ஒரு ஒற்றுமை என்பது இல்ல. ஏதோ கருத்து வேறுபடுறாங்க. பிரிவினை. கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்ல? ஒற்றுமை இல்ல, பிரிவினை காணப்படுகிறது. அது ஈகோவா இருக்கலாம். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கணுமா, இப்படின்னு ஒரு வீம்பு. சரிங்களா? இதனால என்ன செய்யுது? நிறைய குடும்பங்களில் சமாதான குறைச்சல் என்ன செஞ்சிருது? ஆய்விடுகிறது கர்த்தருடைய பிள்ளைய. இங்க என்ன சொல்றாரு? நாம் ஒன்றாய் இருக்கிறத போல அவங்களும் எப்படி இருக்கணும்? சீசர்கள் ஒன்றாய் இருக்கணும். பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆனா இவர்கள் இந்த பூமியில் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். சபையில இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில ஒன்றாய் இருக்க வேண்டும். தேவ ஊழியத்துக்கு உதவி செய்கிறதுல எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவங்களா காணப்படணும். பொல்லாத காரியத்துக்கு கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்களே, அநியாயம் செய்வதற்கு கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்களே. வெளியே நிறைய உதாரணம் எடுக்கலாம், அதுக்கான போக நேரம் இல்லை. அனனியா சப்பிரால் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல ஒரு மனம் இல்லை. அவங்களுக்கு இருந்துச்சா? இவங்களை யாரும் கொடுக்க சொல்லல, எல்லாரும் கொடுத்தாங்க. அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வந்து பணத்தை வச்சாங்க, ஊழியத்துக்குன்னு கொடுத்தாங்க. இவர்களும் தீர்மானம் பண்ணாங்க, அனனியாவும் சப்பிராலும் தீர்மானம் பண்ணாங்க, நாமளும் நம்மளால முடிஞ்சது ஊழியத்துக்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம். நம்ம சபை இன்னும் பெருகணும், ஊழியங்கள் பெருகணும். மனசா, நீ ஊழியத்தை போல நான் போகணும், நம்ம ரெண்டு பேரும் போக முடியல, போகிறவங்களுக்காச்சும் நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒன்னு நம்ம போய் ஊழியம் செய்யணும், இல்ல போகிறவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கா நமக்கு? இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கா? இல்ல. ஏதோ மாசத்துல ஒரு நாள் வந்து ஒரு தசமாக கொடுக்கறதா பெரிய கெட்டிக்காரி மாதிரி பீத்திக்கிட்டு திரியிற. நீ ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போப்பதும் கிடையாது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு பெரிதான நோக்கம் உண்டு. கர்த்தர் உன்னை அறிந்து கொண்டதுக்கு பெரிதான ஒரு திட்டம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைய எத்தனை வருஷ காலமாய் இப்படியே சீசர்களா உட்கார்ந்து இருக்க முடியும்? சீசர்கள் என்றால் யார்? சீசர்களை உருவாக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. முதல் தகுதி, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள், குருவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள். இரண்டாவது, சீசர்களை உருவாக்குவார்கள். அப்ப உருவாக்க முடியலையா? உருவாக்குற ஊழியத்தில் உன்னுடைய பங்கு இருக்க வேண்டும். ஒண்ணு நீ செய், இல்ல செய்யறவங்களுக்கு உதவியாச்சு செய். அதுவும் செய்ய மாட்டேன், இதுவும் செய்ய மாட்டேன்.
உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே சேகரித்து வச்சு உனக்காகவே செத்து போறதுல ஒரு பிரயோஜனம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையே. இது உலகத்தான் பார்க்கிறான், உலகத்தான் அது செய்கிறான். உங்களை என்னை கர்த்தர் அப்படி அழைக்கவில்லை. இந்த அனனியா சப்பிராள் எல்லாரும் கொண்டு வந்து ஊழியத்தை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் நல்லதா நினைச்சாங்க. நாமளும் என்ன செய்வோம், ஊழியத்துக்குன்னு தாங்குவோம், ஊழியத்துக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி என்ன செய்தாங்க, தன் இடத்தை வித்தாங்க. இடத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுக்கறாங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? இடத்தை வித்து கொடுக்கறாங்க ஊழியத்துக்கு. இன்னைக்கு உங்களெல்லாம் இடத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுங்க செய்வீங்களா? என் பேர்ல பட்டாவே இல்ல பாஸ்டர். பட்டா பேங்க்ல இருக்கு பாஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அனனியா சப்பிரா ரொம்ப நல்லவங்க தான். என்ன செய்தாங்க, தங்கள் இடத்தை வித்து, பாஸ்டர் சொல்லல ஏமா உங்க இடத்தை வித்துட்டு ஊழியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களாம் வாலண்டரியா ஒரு உற்சாகத்தோடு வர்றாங்க, இடத்தை விற்கிறாங்க. உண்மை, வித்தத பாதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா வித்த நோக்கம் முழுசா கொண்டு போய் எங்க கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுத்துடணும் என்ற நோக்கத்துல தான் அவங்க வித்தாங்க. விக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் அவங்க இடம் தான், வித்த பிறகும் அந்த காசு அவங்களுடைய காசு தான். ஆனா தீர்மானம் பண்ணிட்டு மாறிட்டாங்க. இப்ப பாதி எடுத்து வச்சுக்கிட்டு பாதி கொண்டு வந்து பேதுரு பாதத்துல வைக்கிறாங்க. வச்சு நாங்க வித்ததே இவ்வளவுதான், நாங்க வித்ததே இவ்வளவுதான் என்று சொன்ன உடனே பேதுரு சொன்னார், எப்பா அனனியாவே, விக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் உன்னுடைய தானே, வித்த பிறகு அது உன்னுடைய தானே. இல்ல இவ்வளவு வித்தேன், பாதி நான் எடுத்து வச்சுட்டேன், பாதி கொடுத்தேன்னு சொன்னா நான் வேணான்னு சொல்ல போறேன்? அப்படி என்ன செய்யற, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், விழுந்து இறந்து போயிட்டான். இது தெரியாம அந்த அம்மாவும் வருது, டைன் 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 வருது. ஏன்னா நிறைய ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எங்க போகணும், சென்னை சில்க்ஸ்க்கு போகணும், அப்புறம் எங்க போகணும், போத்தீஸுக்கு போகணும், தங்கமயிலுக்கு போகணும். இப்படி எல்லாம் தீர்மானம் பட்டு போய் கொடுத்துட்டு பாசுகிட்ட ஜோம் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுங்க, நமக்கு நிறைய சோழி இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுச்சு அந்த அம்மா. இவர் வந்தவர் என்ன செஞ்சாரு, ஒரே அடியா மேல போயிட்டார். இது தெரியாது. இந்த அம்மா காத்திருந்து மேக்கப் பண்ணி இருக்கு, உட்கார்ந்து இருக்கு. வீட்டுக்காரர் என்ன செய்யல, வரல. வரதுக்குள்ள மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிரும் போல் இருக்கு, மறுபடியும் ஒரு மேக்கப் போட வேண்டியது இருக்குமே. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வந்துருமே. இந்த கூறுகிட்ட மனுஷன் நேர காலம் தெரியாம போனா உட்காந்தா பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் அந்த பாஸ்டரா ஆளு கிடைச்சா விடவே மாட்டாரு. இவர் என்ன செய்ய மாட்டா, ஊங்கிட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். இந்த அம்மா போகுது, பணமற்றுக்கு ஐயாவை காணோம். நம்ம கேட்டுச்சா, எங்க வீட்டுக்காரர் வந்தார பாஸ்டர் எங்க பணம் கேட்டுச்சா? கேட்கல. வரும்போதே இவரை கேட்டுட்டாரு, ஏமா இந்த இவ்வளவுதான் வித்தீங்களா பணம் உங்க காடை? ஆமா இவ்வளவுதான் வித்தோம். சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, மேக்கப் எல்லாம் வேஸ்டா போச்சு. அங்க சேர்த்து வச்ச பணம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. பாதி எடுத்து வச்சாங்கல்ல, அந்த பணம் எங்க போச்சுன்னு நிச்சயத்துல ஊருக்காரங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொன்னது என்ன, பொல்லாங்கு செய்யறதுக்கு கணவன் மனைவியோட இதயம் எப்படி இருந்துச்சு, ஒரு மனசமா இருந்துச்சு. இப்ப சீசர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஊழியம் செய்வதில் உன்னுடைய குணங்கள் அப்படியாக காணப்பட வேண்டும். ஒன்னு நீ செய்யணும். இத்தனை வருஷம் ஆச்சு, உட்கார்ந்து இடத்தையே தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. இதை பார்க்கிற என் அருமைக்குரியவர்களே, உங்க சபையில எத்தனை வருஷ காலமாய் நீங்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு உணர்த்துகிறார், ஒன்னு நீ செய், இல்ல செய்யறவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவி நீ செய். அதற்காக தான் கர்த்தர் உனக்கு செல்வம் கொடுத்திருக்கிறார், அதற்காக தான் கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், அதற்காக தான் கர்த்தர் உன்னுடைய பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணிருக்கிறார். இதை பார்க்கிற கேட்கிற அருமைக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோட உணர்த்துற உண்மையானால் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறாரு, நீர் எனக்கு தந்தவர்களை என்ன செய்யணும், நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி அவர்களை எப்படி இருக்கணும், ஒன்றாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும், ஒன்றாய் இருக்க வேண்டும். ஏதோ மாசத்துல ஒரு நாள் வந்து கர்த்தர் கொடுக்கறத வச்சு தசமாக கொடுக்கல, நானும் கொடுத்துட்டேன் என்ன செய்ய வேண்டாம். அதுவும் தேவ சித்தம் தான். அதை விட மேல கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார்.
அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். நீ உன்னை குறைத்துக் கொள்ளாத, நீ அப்படியே இருக்கிறதுக்கு நீ ஆசைப்படாத. உன்னை அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இப்படிப்பட்ட காத்துக்கொள்ளும் சொல்லி ஆண்டவர் சீசருக்காக ஜெபித்தாலும், ஆனா ஒருவன் மட்டும் இந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 12ஆம் வசனத்துல கீழ்பாகம் மட்டும் பாருங்களேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் என்ன செய்யல, கெட்டு போகல. கேட்டின் மகன் ஒருத்தன் தான் கெட்டு போயிட்டான். யாரை குறித்து சொல்றான்? ஆண்டவர் சொல்றாரு, யூதாசை குறித்து எங்க சொல்லுகிறார். அவனை குறித்து வேதம் சொல்லுது கேட்டின் மகன், அப்படித்தானே? அவன் ஒருத்தன் தான் கெட்டு போனான். இயேசுதான் செலக்ட் பண்ணார். 12 சீசர்களை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் ஜெபித்தார். எங்கிருந்து? 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க அப்படியே அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இவ்வளவாக சொல்லி கொண்டு வந்தார். ஆனா வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக கேட்டின் மகன் ஒருவன் தான் என்ன செய்தான்? கெட்டு போயிட்டான். அவன் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பொருளாசை. பொருளாசையினாலே அவன் இதயம் ரொம்ப தத்தளித்துக் கொண்டிருந்ததுனாலே, அதிகமான பணம் சேர்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ளாக ஒரு ஆவல் கொண்டதுனாலே, பணத்தை எப்படியாவது வாரி வாரி போட்டு வளைச்சு போட்டுக்கலாம், அது எப்படி சம்பாதிச்சாலும் பத்தி கவலை இல்லை, என்னை ஊர் மெச்சணும், உலகம் மெச்சணும், சமுதாயம் மெச்சணும், நான் பெரிய புள்ளி என்று நினைக்கணும் என்று அவன் நினைத்தான். பண ஆசை ஜீவனை கொடுத்த இயேசுவையே காட்டி கொடுக்க வச்சது. இன்னைக்கு பண ஆசையினால நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. பண ஆசையினால நிறைய பேர் ஆண்டவருடைய அன்பை இழந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய நன்மதிப்பை இழந்து போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைய கேட்டின் மகன் ஒருவன் என்ன செய்தான்? கெட்டு போயிட்டான். அவன் நினைச்சான் இதை சம்பாதிச்சா நான் பெரிய பணக்காரனா வாழ்வேன்னு சொல்லி, ஆண்டவர் சொன்னார், என்ன செய்தான்? கெட்டு போயிட்டான். இயேசு தேர்ந்தெடுத்த சீசர்கள் தான், இயேசுவோடு இருந்த சீசர்கள் தான். உங்களை என்னையும் யாரு ஸ்தோத்திரம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் நானா இல்லை. அவரே நம்ம தாயின் கருவில் இருக்கும் போதே முன்குறித்த ஆண்டவர். தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மளை அறிந்த ஆண்டவர். அவர் வேலை வந்த போது நம்மளை என்ன செய்தார்? இழுத்துக்கொண்டார். சபைக்கு வந்த பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நமக்கு வந்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தது. நம்மளோடு ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆமா இல்லையா? என்னோட ஊழியத்துக்கு வந்தவங்க ரொம்ப பேர் ஊழியத்துல இல்லை. சில பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைய இன்னைக்கு உங்களை என்னை நிலைச்சிருக்கப்படி எது செஞ்சிருக்கே? எது செஞ்சிருக்கே? ஆண்டவர் கிருபையா? தேவன் மேல் வச்சு நீங்க அன்பு. ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற உங்க வைராக்கியம் உங்கள் நிலைச்சிருக்கும்படி செய்தது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆமா இல்லையா? ஏனென்றால் அன்புக்கு போராமை இல்லை, அன்புக்கு எரிச்சல் இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பு என்ன செய்யாது? இராது. அந்த அன்பு தான் இதுவரைக்கும் நம்ம சபையில விசுவாச வாழ்க்கையில சீசர்களாக சீசைகளாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். கேட்டின் மகன் ஒருவன் தான் பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இரண்டாவதாக வேண்டிக் கொள்வது பாருங்களேன். 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி, மறுபடியும் உலகம் வந்துருச்சா? 3வது இடத்துல வருது. நீர் அவர்களை உலகத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், இந்த உலகம் பொல்லாப்பில் இருக்கு, உலகம் இடைஞ்சல் இருக்கு, உலகம் பாவத்தில் இருக்கு, உலகம் வியாதில் இருக்கு, வறுமையில் இருக்கு, ரொம்ப சாத்தான் பிடிகள் இருக்கு. ஆகையினாலே பிதாவாகிய தேவனே இந்த சீசர்களை எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொன்றுங்க எல்லாத்தையும். அப்படித்தானே? அப்படித்தானே இல்லையா? எடுத்துக்கொள்ளும்னா கொன்றுங்கன்னு அர்த்தம். இவர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்வதற்கு நான் வேண்டிக் கொள்ளவில்லை, இவங்களை கொல்லுவதற்கு நான் வேண்டிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒன்னா என்ன செய்யறது? தற்கொலை பண்ணிக்கிறேன். போ, நீ தற்கொலை பண்ண 3 மாசத்துலயே உன் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி வரும். ஆமா இல்லைங்களா? கணவன் செத்து போனா மனைவி எடுக்காது. பிள்ளைகளை எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்துருவாங்க.
ஆனா மனைவி இறந்து போனா 3ஆம் மாசத்துலயே அவர் மாப்பிள்ளை. யாரு? வீட்டுக்காரரு, புது மாப்பிள்ளை. பிரச்சனையே இல்லை. செத்து போறேன் செத்து போறேன் செத்து போ, 21 நாள் எங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும். 16 நாள் ஒரு பிரியாணி கிடைக்கும். ஒரு 3 மாசத்துக்கு கழிச்சு 40 நாள் ஒரு ஆறுதல் கூட்டம் வைப்போம். வருஷம் வந்தா நினைவு வருஷம் கொண்டாடுவோம். அன்னைக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும். யாரு வாழ்க்கை ஃபெயிலர்? நீ இத்தனை வருஷம் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கை வேஸ்ட். தேவனுக்காக நீ சகித்தது வேஸ்ட். தேவனுக்காக நீ பண்ணின எல்லா காரியங்களும் வேஸ்ட் ஆகி போய்விடும். உன் ஜீவன் நஷ்டமாகிவிடும். உயிருள்ள குழந்தை வளரும், உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். ஏசு சொன்னாரு இல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு உண்டு. யாருனால உபத்திரம் வரும் தெரியாது, யாருனாலையும் வரும். புருஷனால உபத்திரம் வரும், பொண்டாட்டினால உபத்திரம் வரும், பிள்ளைகளால உபத்திரம் வரும், மாமியா குழந்தையனால உபத்திரம் வரும், அண்ட வீடு அடுத்த வீடு ஏத்து வீடு மூலியமா உபத்திரம் வரும், வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல இருக்கிற அதிகாரி மூலியமா நமக்கு உபத்திரம் வரும். சிலவேளை நம்ம உடம்பே நமக்கு உபத்திரமா இருக்கும். இதெல்லாம் நினைச்சா என்ன செய்ய கூடாது? உலகத்தில் விட்டு என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லக்கூடாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் சொன்னாரு, மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். இப்ப இவர் என்ன ஜெபிக்கிறாரு? நீங்க அவங்கள உலகத்தோட எடுத்துக்கொள்றதுக்கு நான் ஜெபிக்காம, வாசிங்க, நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 2வது பாயிண்ட், தீமையிலிருந்து என்னுடையவர்கள் என்ன செய்யணும்? நீங்க காத்து கொள்ளணும். தீமையிலிருந்து எத்தனையோ தீமை இருக்கு. சாராயம் குடிப்பது தீமை, பொய் சொல்லுவது ஒரு தீமை. நிறைய ஜெபிச்சுங்க, நல்ல ஜெப குறிப்பெல்லாம் ஜெபிச்சுங்க. அதுல ஒரு தீமை பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் இதுதான் பேசிக்கல. நீ எதெல்லாம் தீமை 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 நினைக்கிறியோ அது எங்க ஆரம்பமாகுது? பணத்துல தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு 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 தான் மரத்தை சுமக்குமே தவிர மரம் வேரை சுமக்காது. ஆமா இல்லைங்களா? வேறா இருக்கா. அப்ப இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? இவர்களை என்ன செய்யுங்க? தீமை என்று இவர்களை காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். எதெல்லாம் இவங்க தீமை வருமோ ஆண்டவரே பிதாவே, அதிலிருந்து இவங்களை என்ன செஞ்சுங்க? காத்து கொள்ளுங்க. இப்ப இயேசு சீசர்களை விட்டு போக வேண்டிய ஒரு தருணம். இதை முடிச்சுட்டு 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கெச்சமேனே தோட்டத்துக்கு போகிறாரு. அங்கதான் இயேசு என்ன செய்யறாங்க? கைதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீசர்களுக்கு அவருக்கு என்ன இல்லை? தொடர்பு இல்லாமல் போகுது. உயிர் தெழுந்த பிறகுதான் மறுபடியும் தொடர்பு வருது. விளங்குதுங்களா? அப்ப இவர்கள் தீமையிலிருந்து இவங்க என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க என்று யாருக்காக ஜெபிக்கிற வேண்டிக்கொள்றாரு? சீசர்களுக்காக. சீசர்களா யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் நானும் இயேசுவை பின்பற்றுவோமானால் நமக்காக இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 20ஆம் வசனம். வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் சீசர்களை உருவாக்குகிற ஊழியம். இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டி. புரியுதா சொல்ல உங்களுக்கு? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால விசுவாசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்காகவும் இயேசு வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வார்த்தையை ஆண்டவர் எவ்வளவாக கனம் பண்ணுகிறாரு பார்த்துக்கிடுங்க. இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளல, இவங்களுடைய வார்த்தைகளை
விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க யாரார்கிட்டலாம் பேசுறீங்களோ, தூக்கம் வருதம்மா, யாரார்கிட்டலாம் நீங்க பேசுறீங்களோ, உங்க வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல அருமையான ஆண்டவர். எந்த அளவத்தில் உங்களை என்னை நேசிக்கிறவரா இருக்கார் பாருங்க. உங்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாமல் உங்க வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் கர்த்தர் அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். நீங்க ரட்சிக்கப்படாதவங்கிட்ட நீங்க பேசுறீங்களே, இயேசு பத்தி சொல்றீங்களே, அவங்கள ஆண்டவர் அவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்றார். எப்படி? ஐயா, என் பிள்ளை, என் சீசன் சிசி என் வார்த்தைகளை இப்போ இன்னொருத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ரட்சிக்கப்படணும், அதற்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். அதான் பவுல் சொல்ற, நானும் நட்டேன், அப்பல்லவோ நீர் பாய்ச்சினான், விலக செய்கிறதோ கர்த்தர். அவர் வேண்டிக் கொள்கிறார். நம்ம சொல்றது நம்ம வேலை, அவங்களுக்காக சேர்த்து அவர் வேண்டிக் கொள்றாராம். விளங்குதுங்களா? 4வது காரணம் நீங்க பாத்தீங்கன்னா 21வது வசனம், ஒன்றா இருக்கணும். அவர் எல்லோரும் எப்படி இருக்கணும்? பிரிவினை இருக்கக்கூடாது பிதாவே, ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்க கத்துக்கணும். ஒரு உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, இருக்கா இல்லையா? காக்காக்கு 2 குணம் இருக்கு. ஒன்று, ஏதாச்சும் ஒரு விலங்குகள் செத்து கிடந்தா சாப்பிட்றது ஒன்று பார்த்துருச்சுன்னா கூப்பிட்டு என்ன செய்யும்? எல்லாம் வரும், எல்லாம் வந்து பங்கு போட்டு என்ன செய்யும்? சின்ன சின்ன துண்டு இருந்தால் ஒன்று ஒன்று தூக்கிட்டு ஓடும், பின்னாடியே சில சுற்றிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, ஒரு காக்கா செத்து போச்சுன்னா, நீங்கள் கம்பியில் கரண்ட் கம்பி, நம்மளாம் முன்ன சின்ன பிள்ளை நிறையா பார்த்துருக்குறோம். கரண்ட் கம்பியில் ஏதாவது ஒரு காக்கா செத்து கிடந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? எல்லா காக்கா வந்து சத்தம் போடும். நமக்கு சத்தம் போட்டோமா தெரியும், அது என்ன செய்யும்? அழுகும். எங்களில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான்? இறந்து போயிட்டான். எவ்வளோ அழகா இருந்தான். காக்கா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? அதோடைய பார்வைக்கு அழகு. எவ்வளோ அழகா இருந்தான். அவன் மூக்கு என்ன, அவன் மொழி என்ன, அவன் கலர் என்ன, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்ய எல்லாமே அழுகும். இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் ஒன்றா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கணுமா? ஒன்றா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? விசுவாச வாழ்க்கையில ஒன்றா இருக்கணும். பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு வர வேண்டும், அந்த விஷயத்துல ஒன்றா இருக்கணும். எனக்கு ரொம்ப பேர் பிள்ளைகளை சர்ச்சை கூட்டு வர அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது வேக வேகமா சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் போட்டு அடிச்சு உதச்சி கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுறாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த விருப்பமே உங்களுக்கு இல்லை. அந்த அவர்கிட்ட வராட்டி போகட்டும், எனக்கு என்ன, நான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப பேர் இன்ட்ரெஸ்ட் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போயிருச்சு. என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க அதை. அவர் எல்லோரும் ஒன்றா இருக்கும்படி இருக்கவும் நீர் என்னிலையும் நான் உம்மிலும் இருக்கிறது போல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்நாக்கு புண்ணு சொல்லுவாங்களே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். விளங்கணும்? அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் எதுல ஒன்றா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்கணுமா? இது ஆண்டவருடைய 4வது வேண்டுதல். நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். யாருடையவர்கள்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், அந்த மாதிரி அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். புரியுதா? புரியல. ரொம்ப பிதாவும் இயேசு எப்படி இருக்கிறாரு? ஒன்றாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்களும் ஒன்றாக இருக்குன்னு சொல்லல, அவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அப்ப பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம். அவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்க வேண்டும் என்று
உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை பாருங்க. அவருடைய கடைசி வேண்டுதல் என்னவென்றால் 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும். ஒருமைப்பாட்டுனா என்ன? ஒற்றுமை. ஒற்றுமையில் அவங்க எப்படி இருக்கணும்? தேர்ன சபை, ஒற்றுமையில தேர்ன சபையாக இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்குள்ள எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக, ஒற்றுமையில தேர்ச்சி பெற்றார்கள் இருக்குல்ல. தேர்ச்சி பெற்ற எதை சொல்லுவாங்க? ஒரு பரீட்சை எழுதும் போது என்ன செய்வாங்க? பாஸ் பண்றாங்க. பாஸ் இங்கிலீஷ், தமிழ் என்னது? தேர்ச்சி. தேர்ச்சி பெற்றவர்கள் இத்தனை பேர், இத்தனை சதவீதம், இதுல இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் போடுவாங்க. தேர்ச்சி என்றால் வெற்றி பெற்றவங்க அர்த்தம், ஜெயிக்கிறவங்க அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒருமைப்பாட்டில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமரி தனியா போனா போகுமா? கொட்டாய் என்ன அதான்? ஆமா, முன்னாடியே உட்காந்துக்கிட்டே கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தா ஸ்தோத்திரம். அப்ப இங்க ஒருத்த உயிர் கொடுத்து போச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்தோத்திரம். அப்ப ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. மற்ற சபைகளும் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம சபை ஒருமைப்பாட்டில் தேர்ந்தா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறமா என்னில் நீர் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் உலகத்தில் முடிக்கிறார். கடைசியில் எங்க முடிக்கிறாரு? உலகத்தில் முடிக்கிறார். இன்னொரு அதுக்கு முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவன்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே, அவனுக்கு பிரியமானது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியல. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை, அந்த கீழ் பாகம் மட்டும். நீர் எனக்கு தந்தவர்களில் காணும்படியாக நான் எங்கே உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து நெட்வொர்க். இதுக்கு பேர் என்னது? நெட்வொர்க். எப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு அக்கறை உள்ளவருடைய ஜெபம். நீங்களும் நானும் தெய்வம், அவங்க அப்படியே இருக்கட்டும் சொல்லல. அவர்கள நானும் ஒருத்தன், அவர்கள நானும் ஒருத்தன், என்னில நீங்களும் ஒருத்தர். ஹல்லேலூயா. அப்ப அவரை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு உங்களை என்னையும் பிரிக்க முடியாது. விளங்கணும்? ஹல்லேலூயா. பிதாவை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு உங்களை என்னையும் பிரிக்க முடியாது. அதான் ஏன் ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே நீர் எனக்கு தந்தவர்களை ஒருவரும் நான் இழந்து போக மாட்டேன். என் கரத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அப்ப அவர்களில் இயேசு இருக்கிறார், இயேசுவிலே அவர் இருக்கிறார். நம்மளை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு பிதாவை பிரிக்க முடியாது. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? எல்லாருமே ஒரே குடும்பமாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. அவர்தான் தலைவர், அவர்தான் தலைவர், நாமெல்லாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இதான் எபேசியர்ல பார்க்கிறோம், குடும்பம் என்று சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு? குடும்பம், இயேசுவின் குடும்பம். ஒரு குடும்பம் என்றால் ஒரு தலைவன் வேணும், குடும்பம் என்றால் ஒரு தலைவி வேணும், குடும்பம் என்றால் பிள்ளைகள் வேண்டும். எல்லாம் சேர்த்தான குடும்பம். இன்னைக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா? ஒருமைப்பாட்டு இருக்கா? மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம விசுவாசம் தேர்ந்த விசுவாசமாக இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்கிறதுக்காக, இந்த ஒற்றுமையை உடைச்சு எறிவதற்காக, சமாதான குறைச்சலாக மாற்றுவதற்காக பிசாசு இன்னைக்கு ஒவ்வொருவரோடையும் போராடி கொண்டு இருக்கிறான். குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜெபம் ஜெபம் பண்ணோம், குடும்பம் குடும்பமாய் ஆராதனைக்கு வர வேண்டும். சில குடும்பங்களை மாத்திரம் சேர்ந்து வர்றாங்க. ஏன்னா பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்கள் வராம இருக்கிறாங்க. என்ன காரணம்? அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்.
ரட்சிக்கப்பட்ட குடும்பமே முன்மாதிரியா இல்லையே, ரட்சிக்கப்பட்ட குடும்பமே தேர்ன ஒருமைப்பாட்டு இல்லையே. இன்னைக்கு பிசாசு உள்ள புகுந்துட்டான். பிசாசு எங்க போயிட்டான்? உள்ள புகுந்துட்டான். தீமை செய்யறதுக்கு, ஊழியத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ஒருமனப்படாமல் வஞ்சிச்சு வைக்கிறதுக்கு 2 பேர் ஒருமனப்பட்டார்களே. தீமை செய்யறதுக்கு ஒருமனப்படுறாங்க, நன்மை செய்யறதுக்கு என்ன இல்லை, ஒருமனம் இல்லாம போயிடுது. இப்ப கேட்டதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிருங்க. ஆமா, ஒண்ணு கூட உங்க மனசுல நினைக்க கூடாது, இருக்கவே கூடாது. கேட்டை தாண்டின உடனே என்ன சமைச்சு வச்சுட்டு வந்துட்டோம், என்ன பண்ணிருக்கிறோம், இதுதான் உங்க மண்டையில ஓடும். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்வது 2வது. முதலாவது யாருக்காக வேண்டிக் கொள்ளணும்? நம்முடையவர்களுக்காக வேண்டிக். நம்ம கண்ணு பார்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ரத்த பிறப்புகள் இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத அப்பா அம்மாக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபிக்கிறது உங்க கடமை. இங்க கடைசியில 4வது காரியம் பார்த்தோம். இவர்கள் யாரிடம் சொல்லுகிறார்களோ அவர்களையும் காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்வாராம். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்களேன். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம என்ன செய்வோம்? கடந்து வருவோம். இந்த ஒருமைப்பாட்டு ஜெபம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அது பிசாசு என்ன செய்ய மாட்டான், அது விரும்ப மாட்டான். ஆண்டவர் கட்டணும் நினைப்பாரு, பிசாசு உடைக்கணும்னு நினைப்பான். பிசாசு உடைச்சதை ஆண்டவர் கட்ட அவரால முடியும். ஆனா எது இயேசு நல்லதுன்னு பாப்பாரோ, பிசாசு அது நல்லா இருக்கிறதுக்கு செய்ய மாட்டான். ஒரு ஜோக்ல இதுல பார்த்தேன். ஒருத்தன் வந்து பதினி வித்துட்டே வருவான். ஒரு குடும்பம் கணவன் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. உள்ள அப்படியே பல்ல கடிச்சிட்டு எப்படியாச்சும் குடும்பத்தை கெடுக்க உள்ள போயிட்டு சண்டை போட்டு போயிடுவான். இதான் அவனுடைய வேலை. இதுதான் பிசாசுடைய வேலை. அது நகைச்சுவையா நம்ம ஏதோ ஒரு கேரக்டரை வச்சு நம்ம செஞ்சலோ கமெண்ட் பண்ணியோ அப்படி ஒரு கேரக்டரை வச்சு நம்ம பார்த்தாலும், ஆனா உண்மை என்ன சொல்லுது? பிசாசை குறிக்குதான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். சுத்திட்டே வீதி வீதியா வர்றான், வீடு வீடா வந்து எட்டு பார்க்கிறான். ஆண்டவர் அறியாத வீடுகள் குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. ஆண்டவர் அறிஞ்ச வீடுகள் மேலதான் அவனுக்கு கண்ணு. ஆகா, 2 பேர் நல்லா ஜெபம் பண்றாங்களே, நல்ல கூட்டத்துக்கு போறாங்களே, நல்ல விசுவாசமா இருக்காங்களே, இவங்களை விடக்கூடாது. அப்படியே நகத்தை கடிச்சுக்கிட்டு உள்ள வந்துருவான். எப்படியோ உள்ள வந்து என்ன செஞ்சிருவான்? குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனை உண்டு பண்ணிடுவான். இதுக்கு பலிகாடாக மாறாதீங்கிற, பலியாகாதீங்க, பலியாகாதீங்க. பிசாசுடைய வேலை அதுதான். ஆண்டோட விருப்பம் என்ன? எப்படி இருக்கணும்? ஒரு மனமாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனம்? நான் உங்களிலே இருக்கிறது போல அவர் எனக்குள்ள இருக்கிறார். இது நெட்வொர்க். இதை பிரிக்கவே என்ன செய்யாது, முடியாது. அப்ப எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். எபேசியர்ல பார்க்கிறோம், ஒரு குடும்பமாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஸ்தோத்திர குடும்பத்தில் நீங்கள் நானும் ஒரு அங்கத்தினர். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆகினால இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து வருவோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்வார்.